படிஸ் இப்போ நம்ம மௌரி ரைட்டரான ஹான் துவாரே எழுதின தொராவோ அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். தொராவோ அப்படின்னாக்கா மௌரி லாங்குவேஜில் ஆல்பட்ராஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த போயமில் ஆல்பட்ராஸோட ஃபிசிக் அண்ட் ஜேர்னியை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் மொத்தம் 4 ஃப்ரீ ஸ்டான்சர்ஸ் இருக்குது. நிறைய வேர்ட்ஸ் வந்து இவர் மௌரி லாங்குவேஜ்லேருந்து தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த போயமோட ஓப்பனிங்கில் பொயட் வந்து ஆல்பட்ராஸ் எவ்வளோ அழகாக கடல் மேலே பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் டே அண்ட் நைட் ஓஷன் மேலே பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆல்பட்ராஸை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, ஹே ஆல்பட்ராஸ், நீ ஏதோ ஆட்டோ பைலட் மோட் வச்சுருக்கியா? இல்லைனா உன்னால் எப்படி இப்படி தூங்கிக்கிட்டே கூட பறக்க முடியும், கஷ்டமே இல்லாமல் பறக்க முடியும் அப்படின்ட்டு அதோட பறக்கிற திறமையை வந்து வியந்து கேட்குறாரு. அடுத்ததாக அவர் அந்த ஆல்பட்ராஸோட ஜேர்னியை பற்றி நமக்கு சொல்கிறாரு. அது பறந்து ஒட்டாக்காவில் இருக்கிற அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சான். அப்போது ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ட்டு வாய் தீ மட்டா அப்படிங்கிற ஆக்லாண்ட் ஹார்பரில் நிற்கிது. ஆனால் அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து இதோட இந்த ஜேர்னியை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவரோட பொழுதுபோக்குக்கு இதை வந்து சுட்டுடுறாரு. ஆனால் அடிபட்டும் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகிடணும் அப்படின்னு தடுமாறி பக்கத்தில் இருக்கிற வெல்லிங்டன் ஹார்பர் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே அதால் போக முடியாமல் அங்கேயே விழுந்து செத்து போயிடுது. அடுத்ததாக அதோட டெட் பாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பொயட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த உடம்பு வந்து மக்கி போய் வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இப்போ இருக்குதான். அதோட ஏரோடைனமிக் பார்ட்ஸ், அதாவது எதை யூஸ் பண்ணி அது பறக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, அதாவது அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லாவே இப்போ இந்த ஸ்கெலிட்டன் மூலியமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து சுற்றி திரியிற சின்ன பசங்க எல்லாமே இந்த போன்ஸை பார்த்து ஆச்சரியமாக பேசுவாங்களாம். அது வந்து செத்து போயிடுச்சு. ஆனால் அதை சுற்றி சின்ன குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. போயமோட எண்டில் பொயட் ஒரு மித்திக்கல் க்ரீச்சரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதோட பேர் வந்து தனிவா. இது எல்லாமே மாரி கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜை சேர்ந்த நேம்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ரனன்சியேஷனில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த க்ரீச்சர் வந்து பொதுவாக நேச்சரோட கார்டியன் அப்படின்னு தான் மௌரி பீப்புள் நம்புகிறாங்க. இப்போது அந்த க்ரீச்சர் இறந்து போன அந்த ஆல்பட்ராஸோட ஸ்கெலிட்டன் கிட்ட வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க, வெல்கம் ஹோம், அதாவது நீ வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லுது. ஆல்பட்ராஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி பார்க்குது. இதோட இந்த போயமை அவர் முடிக்கிறாரு. இந்த போயமை மேலோட்டமாக பார்க்கும்போது சும்மா ஏதோ ஆல்பட்ராஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அதையும் தாண்டி இதுக்கு மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இதில் மார்ட்டாலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக பறக்க முடிஞ்சாலும், எவ்வளோ பக்கத்தில் டெஸ்டினேஷன் இருந்தாலும், நம்ம டைம் வந்துட்டால் டெத் கிட்ட இருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போயம் இருக்குது. அதே போல் இன்னொன்று ஹோம் கம்மிங். ஹோம் அப்படின்னு நாம் ஒன்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே ஆஃப்டர் லைஃப் தான் நம்மளோட ஹோம். அதனால தான் கடைசியாக அந்த க்ரீச்சர் வந்து கூப்பிடும்போது வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லும். அடுத்ததாக ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இன் நேச்சரை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, யாரையும் தொந்தரவு செய்யலை, இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் ஹியூமன்ஸ் வந்து அதை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்படி தான் ஹியூமன்ஸ் வந்து நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த போயமை நம்ம பார்க்கலாம். இந்த போயமில் நிறைய மாரி மித்ஸ் அண்ட் கல்ச்சரை பொயட் யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு லொக்கேஷன்ஸ், ஹார்பர்ஸோட நேம், அப்புறம் ஆல்பட்ராஸோட நேம் எல்லாமே மாரி லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தொராவோ அப்படிங்கிறது ஆல்பட்ராஸோட மாரி நேம் தான். தனிவா அப்படிங்கிற மாரி மித்திக்கல் க்ரீச்சரை பற்றி நமக்கு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மாரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஹேராமைன்னு தனிவா சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பார். இது எல்லாமே வந்து சடங்குகளில் யூஸ் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ். இதை வந்து மாரி பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மாரி லாங்குவேஜ், கல்ச்சர், மித்லாஜி, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு ஒரு மாரி கல்ச்சரோட ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த போயம் அவர் எழுதியிருக்காரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.